கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அன்பானவர்களே, அருமையான சகோதரி பாடினது போல கலங்கி இருக்கிறீர்களா? குடும்பத்தை குறித்து கலங்கி இருக்கிறீர்களா? உங்கள் பொருளாதார நிலைமை குறித்து கலங்கி இருக்கிறீர்களா? இல்ல பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து கலங்கி இருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்க சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க, நீங்க ஒருவேளை நமக்கு ஒரு சொந்த வீடு கூட இல்ல, வாடகை வீட்டுல இருக்கிற, வருகிற வருமானம் எல்லாம் பொத்தல் பையில போவது போல போய் கொண்டிருக்கிறது, வாழ்க்கையில நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல சொல்றீங்களா? அன்பானவர்களே, எங்கள் குழுவில் இருக்கிற சகோதரி திவ்யா அவர்கள் ஒரு சாட்சியை சொல்ல போகிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகோதரி வாழ்க்கையில் செய்த நன்மைகளை இந்த நாளில் கலக்கத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் செய்ய வல்லவரா இருக்கிறார். சகோதரி சொல்லுகிற சாட்சியை சற்று நேரத்தை ஒதுக்கிவிட்டு கேளுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பெயர் திவ்யா. நான் இந்து குடும்பத்திலேருந்து பிறந்தவ தான். எனக்கு 2012 கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகிட்டு ஒரு 3 மாதத்தில் ஒரு குழந்தை நின்றுச்சு. ஆனால் 5 மாதத்துலேயே எனக்கு அபார்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் மாசமான, திரும்பவும் ஒரு 6 மாதத்தில் ஒரு குழந்தை அபார்ஷன் ஆகிடுச்சு. குழந்தையே வேணான்னு வெறுத்து போகணும். திரும்ப 2016 17 ஒரு குழந்தை நின்றுச்சு. அந்த குழந்தை நல்லா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனால் டெலிவரிக்கு இருக்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோட குழந்தை வயிற்றுல இறந்து போச்சு. கிட்டத்தட்ட 3 குழந்தைய நான் இழந்தேன். எந்த குழந்தையுமே என் கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பாரப்பட்டு குடும்பத்தில் ஒரு சோகமாயிடுச்சு. இனி நம்ம லைஃப்பில் குழந்தையே இல்லைன்ற அளவுக்கு வந்துட்டேன். இனி குழந்தை பிறக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அப்படியே பிறந்தாலும் ஊனமாக தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இனிமேல் நம்மளுக்கு லைஃப்பில் குழந்தையே வேண்டான்னு இருந்தேன். வாழ்க்கையை வெறுத்து போயிடுந்தேன். 2-3 டைம் குழந்தைக்காக வெறுத்து போய் சூசைட் அட்டெம்ப்ட் கூட பண்ணியிருக்கிறேன். அந்த அளவுக்கு வேண்டான்னு வெறுத்த மத்தியில் எனக்கு ஆண்டவர் பற்றி ஒருத்தவங்க சொன்னாங்க. ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேன். உண்மையாகவே ஆண்டவர் செய்த அற்புதம். கர்த்தரை ஏற்றுக்கிட்ட 3 மாதத்துலேயே 4 மாதத்துலேயே எனக்கு குழந்தை நிற்க வச்சார் ஆண்டவர். எந்த சமுதாயம் சொல்லிச்சோ உனக்கு குழந்தை இனி இருக்காது, குடும்பத்தில் சாபம், அதனால உனக்கு குழந்தை இல்லைன்னு சொன்ன மத்தியில் ஆண்டவர் என்னை தலை நிமிர வச்சு எனக்கு கர்த்தரை ஏற்ற கொஞ்ச நாள்லயே எனக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து என்னை ஆசீர்வதிச்சு பெண் குழந்தைய கொடுத்து கர்த்தரை இன்னைக்கு என்னை சாட்சியா நிற்க வச்சிருக்காரு. என் பெண் குழந்தைக்கு 6 வயசு. 3 குழந்தைங்களை இழந்த என்ன கர்ப்பவதி ஆக்கி இல்லைன்ற வார்த்தைக்கு இருக்குன்னு கர்த்தர் நிரூபிச்சு என்னோட வாழ்க்கையை மாற்றி போட்டாரு. இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் நடந்த அதிசயம், எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஒரு பெண் குழந்தைய கொடுத்து 6 வயசு வரலாம் இன்னி வரலாம் என் கர்த்தருக்காக நிற்க வச்சதுக்காக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. கிறிஸ்து சொல்றாரு, அவர் இந்த பூமியில வாழ்ந்த போது சொன்னாரு, பூமியில வாழ்ந்த போது அவர் சொன்னாரு, ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போனாரு சீஷர் கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. என்ன சொன்னாருன்னா, நம்மளுக்கு அநேக சமாதானம் உண்டாவதாக. ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு அநேக மனசுல ஒரு சமாதானம் எல்லாமே இருக்கும். எங்கெங்கயோ நம்ம மனசுல ஒரு சமாதானம் இருக்காது. எங்கெங்க நேரம் பார்ப்போம், எங்கெங்கயோ சமாதானம் இருக்காது. நிறைய கொஞ்ச நேரம் பார்ப்போம், ஆனா சமாதானம் இருக்காது. நிறைய ஃப்ரெண்ட் கிட்ட போவோம், கொஞ்ச நேரம் உட்காருவோம், ஆனா சமாதானம் இருக்காது. உங்களுக்கு நிச்சயமான ஒரு சமாதானத்தை வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு நிச்சயமான ஒரு சமாதானத்தை இந்த உலகத்துல யாருமே இந்த சமாதானம் இந்த உலகத்துல யாருமே அநேகர் சமாதானம் இல்லாதனாலதான் அநேகர் என்ன பண்றாங்க, சமாதானம் இல்லாதனால. ஏன்னா அநேக பிரச்சனை முயற்சிக்கு என்ன பாரங்கள் இருக்கிறதுனால, ஏன்னா அநேக தாங்க முடியல, அந்த தாங்க முடியாத ஒரு வேதனைனால அவங்களால தாங்க முடியல. அநேக தாங்க முடியாத ஒரு வேதனைனால என்ன பண்றாங்கன்னா, அநேகர் முயற்சி இல்லைன்னா ஒரு நிலைமைக்கு என்ன பண்ணிடுறாங்க, ஏன் வாழணும் கண்டிஷன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு சில நேரத்துல அவங்க பைத்தியமாவும் ஆயிடுறாங்க. பிரச்சனைகளை சில நேரத்துல அவங்க பைத்தியமாவும் ஆயிடுறாங்க. நிறைய பிரச்சனைகளை யூத்தி மயங்கி அப்படியே ரோட்ல நிறைய பேர் நடக்கிறது நம்ம பாக்குறோம். மயங்கி ரோட்ல நிறைய பேர் நடக்கிறது நம்ம பாக்குறோம். உங்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு சமாதானம் உண்டு. இந்த சமாதானம் என்னன்னா, ஒரு நிச்சயமான ஒரு சமாதானம் இருந்தாலும் இந்த சமாதானம் தாங்கக்கூடிய எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய பலன் தான் அந்த சமாதானம்.
அதனால நீங்க நிச்சயமா பிரச்சனையை வந்து கடந்து விசுவாசிங்க. அதனால நீங்க நிச்சயமா இயேசு உங்களுக்கு மதம் மாற்றுவதற்கோ இல்ல மத்த காரியங்களுக்காக மதம் மாற்றுவதற்கோ இயேசு கிறிஸ்துவை பத்தி அறிவிக்கல. காரியங்களுக்காக நிறைய சூழ்நிலைகள் இருக்கு, குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய சூழ்நிலைகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, நிறைய பிரச்சனை, எல்லா விதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள், அந்த எல்லா விதமான ஒரு தடவை பிரச்சனைகள் ஒரு தடவை மனசார இயேசுவே நம்பி பாருங்க. நீங்க ஒரு தடவை மனசார கொடுங்க. இந்த காலை நேரத்துல யார் எனக்கு அந்த சமாதானத்தை கொடுங்க. இந்த காலை நேரத்துல யார் எங்க போறது ஏது பண்றது என்ன கஷ்டத்துக்கு என்ன போறது ஏது அப்படின்னு யார் யாரெல்லாம் இந்த காலை நேரத்துல என்ன மனதுல யோசிச்சு அப்படின்னு யார் யாரெல்லாம் இந்த காலை நேரத்துல மனதுல யோசிச்சு எதை நாங்க சொல்ற மாரி பண்ணிருக்கீங்கன்னா ஒரு தடவை நம்புங்க. நம்பி நாங்க சொல்ற மாரி இயேசு சமாதானம் ஒரு தடவை நம்புங்க. அப்படின்னு நம்பி இயேசுவோட சமாதானம் மனசோட ஒரு தடவை ஒரு கூப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு அந்த சமாதானம் கிடைக்கும். ஒரு தடவை ஒரு கூப்பிட்டு நீங்கவே உங்களுக்கு அந்த மெய்யான கிடைக்கும். இவர் இன்னும் உயிரோட இருக்கிறாரு, மெய்யான நம்ப நீங்களே வந்து உயிரோட இருக்கிறாரு. நீங்களே வந்து சாட்சி நீங்களே ரெண்டு பேர்கிட்ட சொல்லுவீங்க. நீங்களே வந்து சாட்சி சொல்லுவீங்க, நீங்களே சமாதானம் கிடைக்கும் சொல்லுவீங்க. நீங்களே இயேசு நம்புங்க அப்படி நீங்களே சமாதானம் கிடைக்கும். காலை சமாதானம் இருக்கு பாருங்க அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. இந்த காலை பாருங்க நீங்க செஞ்சு பாருங்க. நம்ம நம்புறோம். ஒரு தடவை உலகத்துல எத்தனையோ மனிதர்களை எதோ நம்ம எத்தனையோ பேரை உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் எல்லாரையும் நம்புறோம். எத்தனையோ தடவை நீங்க இயேசுவை நம்புறோம், எல்லாரையும் நம்புறோம். நிச்சயமா சமாதானம் கிடைக்கும். இயேசுவை நம்பி பாருங்க, உங்களை ஆசீர்வதி. நிச்சயமா சமாதானம் கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சகோதரர் சொன்னது போல கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சகோதரரை கொடுக்க இயேசு இந்த உலகத்தில் சமாதானத்தை கொடுக்க இயேசு இந்த உலகத்தில் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் சமாதானம் எல்லாம் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் சமாதானம் ஆறுதல் இல்லாமல் இருக்கலாம், ஆறுதலாக கொடுக்கும்படியாக அழைக்கிறார். இது சமாதான பெருமானவர்களை கொடுக்கும்படியாக அழைக்கிறார். ஒருவேளை நீங்கள் வருவதற்கு வெட்கப்பட்டு கூச்சப்பட்டு இல்ல ஏதாவது நீங்க வருவதற்கு வெட்கப்பட்டு கூச்சப்பட்டு நாங்கள் இப்ப ஏதாவது ஒரு காரியத்தை நீங்களே எங்களோட கூட இருந்த இடத்துல நாங்கள் இப்ப ஜெபிக்கும் பொழுது நீங்க ஒரு முறை இருந்த இடத்துல நீங்க கண்ணை மூடி எங்களோட நீங்க ஒரு முறையாக ஆசீர்வதிப்பார் பொழுது குழுவின் சார்பாக பாலாயர்களை ஜெபிப்பார் ஆசீர்வதிப்பார். என் குழுவின் சார்பாக பாலாயர்களும் இந்த ஜெபிப்பார்கள். கிறிஸ்து சொல்றாரு, அவர் வந்து இந்த பூமியில வந்து வாழ்ந்த போது அவர் சொன்னாரு, ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போனாரு சீஷர் கிட்ட. சீஷர் கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஏன்னா நம்மளுக்கு அநேக பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனா நம்ம மனசுல வந்து ஒரு சமாதானம் இருக்காது. எங்கெங்கயோ போவோம், எங்கெங்கயோ ஒரு சினிமாவுக்கு போவோம், கொஞ்ச நேரம் பார்ப்போம், ஆனா சமாதானம் இருக்காது. நிறைய ஃப்ரெண்டு கிட்ட போவோம், கொஞ்ச நேரம் உட்காருவோம், ஆனா சமாதானம் இருக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமான ஒரு சமாதானத்தை தர அப்படின்னு சொல்றாரு. இந்த சமாதானம் வந்து இந்த உலகத்துல வந்து யாருமே உங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது இந்த சமாதானம். ஏன்னா அநேகர் வந்து சமாதானம் இல்லாதனாலதான் தற்கொலை முயற்சிக்கு என்ன பண்றாங்கன்னா ஈடுபடுறாங்க. ஏன்னா அநேக பிரச்சனைகள் பாரங்கள் இருக்கிறதுனாலதான் அவங்களால தாங்க முடியல. அந்த தாங்க முடியாத ஒரு வேதனையினாலதான் என்ன பண்றாங்கன்னா அநேகர் தற்கொலை முயற்சி இல்லைன்னா வந்து நம்ம ஏன் வாழணும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா மோசமான ஒரு கண்டிஷனுக்கு போயிடுறாங்க. சில நேரத்துல அவங்க பைத்தியமாகவும் ஆயிடுறாங்க. நிறைய பிரச்சனைகளை யோசிச்சு அப்படியும் அவங்க புத்தி மயங்கி அப்படியே ரோட்ல வந்து நிறைய பேர் நடக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு சமாதானம் உண்டு. இந்த சமாதானம் என்னன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய பலன் தான் இந்த சமாதானம். அந்த பிரச்சனையை வந்து கடந்து போக பண்ணும். அதனால நீங்க நிச்சயமா இயேசு ஒரு தடவை விசுவாசிங்க, நம்புங்க. உங்களை வந்து மதம் மாற்றுவதற்கோ இல்ல மற்ற காரியங்களுக்காகவோ நாங்க வந்து இயேசு கிறிஸ்துவை பத்தி அறிவிக்கொள்ள. உங்களுக்கு நிறைய சூழ்நிலைகள் இருக்கு, குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எல்லா விதமான கஷ்டங்களும் இருக்கு. அந்த எல்லா விதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வு வேணும்னா நீங்க ஒரு தடவை மனசார இயேசுவேன்னு நம்பி பாருங்க. எனக்கு அந்த சமாதானத்தை கொடுங்க. இந்த காலை நேரத்துல யாரெல்லாம் சமாதானம் இல்லாம ஃபுல்லா எங்க போறது ஏது பண்றது என்ன கஷ்டம், இந்த கஷ்டத்துக்கு என்ன தீர்வு அப்படின்னு யாரெல்லாம் இந்த காலை நேரத்துல உங்க மனதுல யோசிச்சு எதனா யோசனை பண்ணின்னு இருக்கீங்கன்னா நாங்க சொல்ற மாரி இயேசு கிறிஸ்து ஒரு தடவை நம்புங்க. நம்பி இயேசுவே எனக்கு சமாதானம் தாங்க அப்படின்னு உங்க முழு இருதயத்தோட உங்க முழு மனசோட ஒரு தடவை அவரை கூப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு அந்த சமாதானம் கிடைக்கும். அப்புறம் நீங்கவே இவர் மெய்யான தேவன் தான், இவர் இன்னும் உயிரோட இருக்கிறாரு,
நாங்க நம்புறோம். நீங்களே வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்களே வந்து சாட்சி சொல்லுவேன். நீங்களே 2 பேர்கிட்ட சொல்லுவீங்க, நீங்களும் இயேசுவை நம்புங்க, உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், எனக்கு சமாதானம் இருக்கு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. இந்த காலை நேரத்துல நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு தடவை நீங்க நம்பி பாருங்க. ஏன்னா எதோ நம்ம நம்புறோம், உலகத்துல எத்தனையோ மனிதர்களை நம்புறோம், எத்தனையோ பேரே நம்ம பசங்களை நம்புறோம், எல்லாரையும் நம்புறோம். ஒரு தடவை நீங்க இயேசுவை நம்பி பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா சமாதானம் கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சகோதரர் சொன்னது போல மெய்யான சமாதானத்தை கொடுக்க இயேசு இந்த உலகத்தில் சமாதான பிரபுவாக பிறந்தார். ஒருவேளை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் சமாதானம் இல்லாம இருக்கலாம், நிம்மதி இல்லாம இருக்கலாம், ஆறுதல் இல்லாம இருக்கலாம். இது சமாதான பிரபு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக அழைக்கிறார். அன்பானவர்களே, இப்போது நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை நீங்க வருவதற்கு வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு இல்ல ஏதாவது ஒரு காரியத்துக்காக பயந்திருக்கலாம். நாங்கள் இப்ப ஜெபிக்கும் பொழுது நீங்களும் எங்களோடு கூட இருந்த இடத்துல இருந்து நீங்க கண்களை மூடி எங்களோட நீங்க ஒரு மனமாக பிரார்த்தனை செய்யும் பொழுது இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். என் குழுவின் சார்பாக பாலாய் அவர்களும் இந்த ஜெபிப்பார்கள். ஜனங்களை ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் இருந்த இடத்துல ஜெபிங்க. அநேக நல்ல ஒரு சாட்சியை கேட்டீங்க, ஒரு சத்தியத்தை கேட்டீங்க. இயேசு கிறிஸ்து உண்மையாகவே இந்த உலகத்தில் மனுஷனை வந்து ரட்சிக்க தான் வந்தார். அதனால் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் நீங்கள் இருந்த இடத்துல உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, தீராத சமாதானம் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் இயேசுக்கிட்ட ஒப்பு கொடுத்து உங்கள் காரியத்தை செய்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக இங்கே வந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட வாழ்க்கையில் செய்த மாதிரி இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் செய்கிறவர். அதுக்காக ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களோட கூட இருந்து அப்பா இங்கே யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதுன்னு நாங்கள் அறியலாண்டவர், ஆனால் நீர் அறிவீராண்டவர். அப்படியாக அப்பா அவங்க எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போதே சுகமாகட்டும் ஆண்டவரே. வியாதியா இருந்தாலும் வியாதி மறையட்டும். ஒருவேளை சமாதானம் இல்லாம இருந்தால் சமாதானம் மறையட்டும். அப்பா, கடன் பிரச்சனை இருந்தாலும் கடன் பிரச்சனை மறையட்டும். ஒருவேளை குடும்பத்தில் பிரச்சனைகள் போராட்டங்கள் எது இருந்தாலும்ப்பா, என்ன ஒரு காரியம் இருந்தாலும் இயேசு நாமத்தால் இப்பவே மறைந்து அவங்களை சுகமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம். வேண்டிக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மேலும் நீங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள ஆவலாக இருந்தால், எந்த சபைக்கும் செல்லாத நபர்களாக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் விலாசத்தை சொல்லுகிறோம். சேனியம்மன் கோவில் தெருவில் ஹைதராபாத் பிரியாணி கடை எதிர்க்க இருக்கிற கிறிஸ்துவ அப்போஸ்தலர் திருச்சபை இருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில 7 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் வாரம் பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையில 10:30 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் சிறப்பு உபவாச ஜெபம் வாரம் தவறாமல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் வாரம் பிரார்த்தனை கூட்டம் தடையில்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் யாவரும் திருச்சபை நடக்கிற இந்த ஜபத்திற்கு வரும்படி இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தை வரவேற்கிறோம். சபையில் உங்களுக்காக எப்போதும் ஜெபிப்பதற்காக பாஸ்டர் சாலமனையா இருக்கிறாரு, பாஸ்டர் அம்மா வாணியம்மா இருக்காங்க. அவங்களை சந்திங்க. உங்களுடைய எல்லா விதமான விண்ணப்பங்கள் கோரிக்கைகள் நீங்க சொல்லும்போது போதகர் குடும்பமும் சபையாரும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். நிச்சயமாக இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.